ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்ற வீடியோவை பார்த்த மீண்டு வரும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்து வச்ச இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அப்படி என்னடா ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா, ரியாக்ஷன் அவ்வளோதான். பார்த்துருமா? ஃபுல்லான வேகா W5 மோட்டார் கொண்ட பிரீத்தி ஜோடியாக் என்ன வேணாலும் அரைக்கும். ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், அவர் யாரு தெரியுமாடா? பாலையாடா. பாலையாவது கோலையாவது இருடா. ஏய், அது படத்தை ப்ரோமோ பண்ணுங்கடானா கூட மிக்சி ஜாரு கிரைண்டர் எல்லாத்தையும் ப்ரோமோ பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அரைச்சு கொடுப்பா. எப்பா மதியத்துக்கு கொஞ்சம் மசாலா அரைக்க வருவேன். ஏன்னா கடை கட்டி சாத்திட்டு போயிடாத. அது ஒரு ஆக்ஷன் சீன்டா. அதை அடிச்சு போட்டுட்டு எல்லாம் கர 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 சுத்திக்கிட்டு வருது. அது ஒரு கெத்துடா. என்னடா அவங்க கெத்துலாம் வெத்தாக்கிட்டீங்களாடா. சின்ன வயசுலயே 13 வயசுலயே ஆதிபராசக்தியை நான் நேரடி தரிசனம் பண்ணுவேங்க. அம்மனே என்கிட்ட நேரடியா வந்து சொன்னாங்க. மேடம் என்ன சொன்னாங்க? You are gay. You are a transgender. You are a transgender. அம்பால பார்த்துருக்கேன்றாரு. அம்பாள் எங்க இருக்கானே தெரியலையே. சரி, பார்த்துருக்காருன்னு சொல்றாரு, நம்புவோம். எதுக்கும் டேய், எங்க வீட்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் செட்டில் ஆக வந்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா பொம்மை வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருக்க? சின்ன பிள்ளைத்தனமா பண்றேன்னு சொன்னாலும் உனக்கு கோவம் வருது. இன்னும் கூட மெச்சூரிட்டி வரல. போது, நிறுத்துடி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சுற்றுவேன். அடப்பா விடே, இப்பயாவது திருந்திடுவேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. களத்துல இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா எந்த பார்ட்டி உங்களுக்கு உங்க பொண்டாட்டியால் கூட கண்டுபிடிக்க முடியாதுல. களவாரி பாயல்களா. சார், பாலையா சார், நீங்க ஏதோ சொன்னீங்க, என் காதுல கேட்கல. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். எந்த பார்ட்டி உங்களுக்கு உங்க பொண்டாட்டியால் கூட கண்டுபிடிக்க முடியாதுல. என்ன டைலாக் இது? எங்க இருந்து எடுக்கிறீங்க இந்த டைலாக்லாம்? அதிர்ஷ்ட தேவதை உங்கள் அருகில் இருக்கிறாள். அவ்வளோலாம் கேவலமா இல்லை. நம்ம மூஞ்சோட அவ்வளோ கேவலமாலாம் இல்லை. சும்மா சிரிக்க வேண்டித்தான். அவங்களோட ரொம்ப மூஞ்சி கேவலமாக தான் இருக்கு. அதிர்ஷ்ட தேவதை இல்லை, அதிர்ஷ்ட தேவதி. என்னடா கல்யாண ப்ரோக்ராமா? எல்லாம் டிசைனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாலும் ஜெரிக்கிறீங்களே. எதிர்காலம் கண்ணுக்கு வந்து தெரியற தருணம் இது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணை மாற்றி மாற்றி தள்ளி விடுறதுக்கு பதில் ஏதாவது ஒரு கிணத்து பக்கமோ இல்லை எங்கேயாவது தள்ளி விட்டுருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் என்ன ஒரு கடுப்பு பாருங்க. பொண்ணு நல்லா தான் இருக்குது, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு வயசு தான் கொஞ்சம் அதிகம். அந்த பிரச்சனை நம்மளுக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது வருமோன்னு தான் பயமாக இருக்குது. பரவாயில்ல, கட்டி வைங்கன்னா அவரும் ஆம்பளை தானே. நாளைக்கு எந்த ஒரு ஆணுக்கு நடந்தாலும், ஏன் எனக்கே நடந்தாலும், இல்லை பார்க்குறவங்களுக்கு நடந்தாலும் அதிர்ஷ்டம் தானே. ஸோ கவனமாக கேளுங்க. கொஞ்சம் சால்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெள்ளையா இருக்கிறதுனால அது சுகர்னு நினைச்சு ஏமாந்து வந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டது சால்ட்னு தெரிஞ்சு தாகத்துல குளத்தை தேடி தண்ணியை நோக்கி வரும். ஆக்சுவலா இது தண்ணி கிடையாது, ரம்மு. இதை குடிச்ச போதில் அப்படியே தள்ளாடிட்டு யாரு தெரியுமா அப்படின்னு வரும்போது குறுக்குல நீங்க போட்டிருக்க கட்டையில தடுக்கி இந்த பெரிய பாறையில மோதி மண்டை உடைஞ்சு ஸ்பாட்லயே காலி ஆயிடும். 100% ஒர்க் அவுட் ஆகுது. உங்க வீட்டுல கொசு இருந்ததுன்னா ஊத்தி விட்டு காலி. இதுதான்டா ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்கொலை இல்லை, சாரி, இதுதான் வந்து ஒரு பிளானிங் பண்ணி மர்டர் பண்ணுறது. பெரிய ஒரு பிளானிங் கொடுத்துருக்காப்புல. ரொம்பவும் சந்தோஷங்க. ரொம்ப அருமையான பிளானிங் தான். ஆனால் இதெல்லாம் எதுக்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க? டேய், காலம் போகிற பிரேக்கா இல்லை, காலம் போகிற போக்கில் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, கையாலேயே அடிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு இதுக்கோசரம் ஒரு ஆள் இப்படி உக்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா? அதான் பட் வீடியோ நல்லா இருக்கு. நான் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். அப்படி அடிக்கிற உன்னை பெட்டாலா இல்ல யானை கத்துக்காடா?
ஐயோ ஐயோ, ஆம்பளை பண்ணா தப்பு, பொம்பளை பண்ணா தப்பு இல்லை. பொம்பளை பண்ணா தப்பு, ஆனா ஆம்பளை பண்ணா தப்பு இல்லை. தப்புதான். இதை பேசினல தப்பு. ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. அநியாயம் பண்றீங்களா எடிட்டருங்களா? எவ்வளோ சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் வீடியோடா அது. எதையுமே போடாதீங்க போடாதீங்க போடாதீங்கன்னா அப்புறம் என்னத்தை தான் போடுறது? என்னங்க இவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாயாஜால கத்தி கிடைச்சிருக்கு. அதை வச்சு கடினமான பாறைய கூட வெண்ண மாதிரி வெட்ட முடியுது. இத பார்த்து ஆச்சரியமான ஹீரோ அந்த கத்தியை எடுத்துட்டு போய் தன்னோட குரு கிட்ட இது என்ன கத்தின்னு கேக்குறாரு. அந்த கத்தியை பார்த்து வியந்து போன குரு, இது ஒரு மந்திர கத்தி. இதுக்கு 2 கூர்மையான பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்தை வச்சு நம்ம உலகத்துல இருக்கிற எதை வேணும்னாலும் சுலபமா வெட்ட முடியும். இன்னொரு மெல்லிசான பக்கத்தை வச்சு காத்த கூட கிழிச்சு அது வழியா ஒரு பாதையை உருவாக்கி உலகத்துல இருக்கிற இன்னொரு இடத்துக்கு கூட போக முடியும்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே ஹீரோ அந்த கத்திய வச்சு காத்துல ஒரு கோடு வரைஞ்சாரு. குரு சொன்ன மாதிரியே உடனே அங்க ஒரு பாதை உருவாச்சு. அந்த பாதை வழியா பார்க்கும்போது அவருக்கு இன்னொரு இடம் தெரிஞ்சது. அப்படி அவர் வந்த இடம் தான் தாம்பரம்ல இருக்கிற ஒன் பேட் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட புது ப்ராஜெக்ட். ஆமாங்க, முடியல. நான் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாடி யாரா எடிட் பண்றீங்க? எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? உங்களுக்குலாம் என்னத்தை தான் சொல்றதுன்னு புரியலையாடா? ஏதோ சொல்ல போறாங்க, வீடியோ நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஏதோ ஒரு படத்தை பத்தியோ இல்லை ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா தாம்பரத்துக்கு வாங்க, தாம்பரத்துக்கு தான் வரணுமா? என்ன அப்படி பண்றீங்க? ஆனால் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கியூட்டஸ்ட் நேம் இன் பாய்ஸ். கார்த்திக் 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 கார்த்திக். ஹாய், நான் தான் உங்க கண்டாரோலி கார்த்தி. நான் தான் உங்க கண்டால ஒரு கார்த்திக். கார்த்திக் தான் பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு இந்த ஆகாஷ், இந்த லோகேஷ் இவங்களாம் பிடிக்காதா? என்னங்க இப்படிலாம் கார்த்திக் கார்த்திக்னு கண்டாரோலி கார்த்திக்கிட்டே எல்லாத்தையும் போனா எப்படி? ஓகே செல்ல குட்டிங்களா, இந்த வீடியோவில் உங்களை நான் ரொம்பவும் வச்சு செஞ்சுருப்பேன்னு. அதாவது என்ன வச்சு செஞ்சுருப்பேன்னா அது இதுன்னு சொல்லி வளர்ருப்பேன். அந்த பெருசாக காதில் போட்டுக்காம அப்படியே வீடியோ முடிய வரைக்கும் பார்த்துக்கிட்டு உங்களோட மனசில் உள்ள ஆதங்கத்தையோ கோபத்தையோ அன்பையோ எதையாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்டில் வந்து வெளிப்படுத்திட்டு போங்க. பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு எடிட் பண்ணலாம் வராதுங்க. அதனால் வீடியோ கோடியாக இருக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசில் என்ன இருக்கோ அதை நான் வெளியே சொல்லிடுறேன். வெளியே என்ன இருக்கோ அது நீங்கள் மனசாலே என்கிட்ட சொல்லிடுங்க. முடிஞ்சிருச்சுல்ல? சரி, ஓகே, பாய்.